கொள்கைகளுக்காகவும் ஈழத் தமிழர்களுக்கு ஒற்றை தீர்வான தனித்தமிழ் ஈழ அரசு உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையுடனும் ஈழத்தில் நடந்த மாபெரும் இன படுகொலைக்கு ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும், தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும், அதற்கு தமிழக மக்கள் பேராதரவு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையுடனும் பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ராபர்ட், பயாஸ், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் உள்ளிட்ட அப்பாவி 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை முஸ்லிம் கைதிகள் அனைவரும் 10 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக சமரசமில்லாமல் போராடி வருகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியை தமிழக மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தமிழக மக்களை அன்போடு நாங்கள் வேண்டுவது, பணத்திற்கு ஓட்டு போடுகிற மரபை உடைத்திருங்கள். பதவி வெறிவுக்காக மாறி மாறி பதவி சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அரசியல்வாதிகளை புறந்தள்ளுங்கள். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் சமரசம் இல்லாத போராடுகிற நல்ல உள்ளங்களை, நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். அரசியல் கட்சிகள், மிகப்பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தங்களுக்கு என்கிற அசைக்க முடியாத வாக்குகளை வைத்துக்கொண்டு எங்களை போன்ற சிறிய கட்சிகளை உதாசீனப்படுத்துகிறார்கள். காரணம், நாங்கள் கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வது இல்லை. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி சமரசமில்லாத தமிழ்நாட்டில் போராடிய ஈழத்தமிழர் பிரச்சனை, NLC நிறுவனத்தின் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம்,